இன்றைக்கு இன்னும் ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் என்ன செய்ய போறேன், பேச போறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7. நம்ம நல்ல நீங்க சரியா வாசிங்க. ஏற்கனவே ஒரு சபையில மோட்சம் போகாதிருங்கள்னு ஒரு சகோதரி வாசிச்சாங்க. வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இல்ல கடைசி பகுதியை. மனுஷன் அதை, அது யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. யாருக்குமே, அது யாரா இருந்தாலும் சரி, உலக மனுஷனா இருந்தாலும் சரி, தேவ மனுஷனா இருந்தாலும் சரி, நீங்க விதைக்கிறத என்ன செய்வீங்க? நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பீர்கள், தீமையை விதைத்தால் தீமையை அறுப்பீர்கள். விதைக்கிறவன் அழுது கொண்டு விதைகளை சுமந்து செல்கிறான். ஆனா அறுக்கிறவன் சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோட சுமந்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நீங்க கொஞ்சமா படிகளை விதைச்சிங்கன்னா மூட்டையில என்ன செய்வீங்க? விதைக்கிறது ஒன்னாதான் இருக்கும், அறுக்கிறதும் ஒன்னாதான் இருக்கும். அளவு வேற வேற. விதைக்கும் போது ஒரு அளவு, அறுக்கும் போது ஒரு அளவு. அல்லேலூயா. எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப கவனிங்க, எப்படி ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி விதைத்து தன்னுடைய வாழ்க்கையில அதை அறுத்தார்கள் என்பதை இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் தெளிவாக காண்பித்து கொடுக்க போகிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. என் குமாரனாகிய ஈசாக்கோட சொன்னது யாரு? சாராள் சொன்ன. இந்த அடிமை பெண் இருக்க கூடாது, இவளையும் இவ மகனையும் என்ன செய்ய. அப்ப அந்த அடிமை பெண்ணுடைய மகனுக்கு என்ன வயசு தெரியுமா யாருக்காவது? நீங்க ஆதியாகமம் 17வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. 17:25. 24 கடைசி பகுதி வாசிங்க. யாரு? அப்பா 99 வயசு, பையன் 13 வயசு. இப்ப அடுத்தது 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம் வாசிங்க. சரி, ஈசாக்கு பிறந்தப்ப ஆபிரகாமுக்கு 100 வயசுன்னா இஸ்மாவேலுக்கு எத்தனை வயசு? 14 வயசு. ஓகேவா? இப்ப நீங்க அதுல வாசிங்க. 6வது வசனம் வாசிங்க. 8வது வசனம். பிள்ளை வளர்ந்து கவனிங்க, கிட்டத்தட்ட 1 வருஷமே வச்சுங்க. நம்ம கணக்குப்படி 1 வருஷம் வச்சுட்டா கூட இப்ப என்ன வயசு? 15 வயசு. யாருக்கு? இஸ்மாவேலுக்கு 15 வயசு. 15 வயசுல ஆகார் அவனை சொல்லி சொல்லி வளர்க்கிறா. நீதான் சிரேஷ்ட புத்திரன், நீதான் தலைமகன், உனக்குதான் எல்லாம், உனக்குதான் எல்லாம்னு சொல்லி சொல்லி வளர்க்கும் போது ஒரு ராஜகுமாரனை போல இருந்ததான அவருடைய வாழ்க்கை ஒரு செகண்ட்ல நிராதரவாய், நிர்கதியாய், யாரும் இல்லாத வனாந்தரத்துல அப்படியே அந்த குழந்தை மயங்கி விழுந்து சரிந்து ஜீவன் போகத்தக்கதான ஒரு சூழ்நிலையில அது இருக்கு. இதுக்கு காரணம் யார் சொல்லுங்க? யாரு? சாராள் சொல்ற. இந்த அடிமை பெண்ணு இருக்கக்கூடாது, இந்த பையனும் என்ன செய்ய? புறம்பே தள்ளுங்க. இதுக்கு மேல நான் என்ன செய்யக்கூடாது? அவங்கள பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி புறம்பே தள்ளுங்கன்னு சொல்லிடுறேன். நினைச்சு பாருங்களேன். இப்ப இந்த குழந்தைய கையில பிடிச்சிட்டு தன்னன் தண்ணியெல்லாம் ஒரு அப்பத்தையும் ஒரு பாட்டில் தண்ணியும் எடுத்துட்டு போறாங்க.
வாழ்க்கை எங்க போறான்னு தெரியாது, எங்க குடியிருக்கணும்னு தெரியாது, அடுத்த வேலை ஆகாரத்துக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியவே தெரியாது. வாழ்க்கையில மகா மோசமான, ரொம்ப பரிதபிக்கக்கூடிய பரிதாபகரமான ஒரு சூழலில் அந்த மாதிரி செய்யறாங்க, வர்றாங்க. ஆனா வந்த இடத்துல தேவன் அவர்களை கைப்பிடித்து, தேவன் அவர்களை அந்த இடத்துல கண்மணிகளை போல காத்து நடத்தினது. அந்த சம்பவத்தை நான் பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு காரணம் யாரு? ஆகாருடைய இந்த அவல நிலைக்கு, இந்த மிக துர்பாக்கியமான நிலைக்கு காரணம் யார்? நல்லா சொல்லுங்களேன். சாரா. இந்த அம்மா விதைச்சத இந்த அம்மா எப்படி அறுத்தாங்கன்னு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்றேன். நீங்க 24வது அதிகாரம் எடுங்க. 24வது அதிகாரம், சாரி 22வது அதிகாரம், 5ஆம் வசனம் வாசிங்க. 22:5. நானும் பிள்ளையாண்டானும் அவடம் போய் தொழுது கொண்டு உங்க இடத்துல என்ன செய்வோம், திரும்பி வருவோம்னு சொல்லிட்டான். இப்ப நீங்க இதே 22வது அதிகாரத்துல 19ஆம் வசனம் வாசிங்க. திரும்பி வந்தானா, வந்தார்களா? சொன்னது என்ன, செஞ்சது என்ன? இங்க என்ன பண்ணாங்க? ஏன் ஈசாக்கு எங்க? ஈசாக்கு என்னாச்சு புரிஞ்சுங்க. ஈசாக்க கட்டும் பொழுதுதான் தெரியுது, அப்பா நம்மளதான் பலி கொடுக்க கூட்டு வந்திருக்கிறான்னு. நம்ம ஆளுக்கு ஃபுல்லாவே என்ன ஆயிடுச்சு, பத்த வச்சாலும் எரியாத அளவுக்கு அப்படியே உள்ள இருந்து வேர்வை என்ன செய்யுது, உடம்ப நினைக்குது. அவ்வளோ ஒரு இது. திடீர்னு கத்திய வாங்கிட்டா இவனுக்கு நெஞ்சே நின்று போச்சு. ஒரு சத்தம், அபிரகாமே பிள்ளையாண்டன் மேல கைய போடாத. அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கும்போது சொல்றாரு, ஒரு ஆடை என்ன செய்து புதர்ல நிக்குது. இவனை கட்டவிழ்த்து விட்டுட்டு அந்த ஆட்டை பிடிச்சு கொண்டு வந்து இதுல பலியிடுகிற சமயத்துல நம்மால் என்ன செஞ்சிட்டான், நம்மால் எஸ்கேப்பு. அதை வந்தா நேரம் அம்மா அப்படின்னு எங்க வந்துட்டான். நடந்த சூழலை யார்கிட்ட சொல்றான், அம்மாட்ட சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இப்ப 21வது அதிகாரத்துல இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 21வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. பரியாசம் பண்றதையே பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு உள்ள ஒரு தாய். நல்லா புரிஞ்சுங்க. தான் பையனை அவன் என்ன செஞ்சிட்டான், அதுக்கு என்ன செய்யலாம், 4 அடி என்ன செய்யலாம், அடிக்கலாம். இனிமே பரியாசம் பண்ணாதுன்னு சொல்லலாம். இல்ல கண்டிக்கிற முறையில் அவன் என்ன செய்யலாம், கண்டிக்கலாம். ஆனா பரியாசம் பண்ணதுக்கு இனி வாழ்க்கையில என் பையன் அவனை என்ன செய்ய கூடாது, பாத்திர கூடாது, அவனை நான் பாத்திர கூடாதுன்னு சொல்லி துரத்தி விடக்கூடிய அளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்த இந்த சாரால், அவ்வளவு ஜீவனை விட அதிகமாக தன் குமாரனை நேசித்ததான இந்த சாரால் நம்மால் பலி கொடுக்க கூட்டு போயிட்டானே. பரியாசம் பண்றதும் பலி கொடுக்கறதும் நீ கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. அவனாவது பரியாசம் பண்ண, இவன் என்ன பண்ணிட்டான், இவன் பலி கொடுக்க கூட்டு போயிட்டான். அதுவும் எனக்கு தெரியாம நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன செஞ்சுட்டான், இருந்தாலும் பலி கொடுக்க. இனி அந்த ஆள் முகத்துல என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன்னு சொல்லி இவனை கவனிச்சு பாருங்க. பலி கொடுக்கக்கூடிய சமயத்துல இந்த இஸ்மவேலுக்கு என்ன வயசோ அதே வயசு. நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன வயசுல இஸ்மவேலை கூப்பிட்டுட்டு இந்த ஆகார் அனாதையாக வனாந்தரத்துக்கு போனாலும் அதே வயதுல இந்த ஈசாக்க கூப்பிட்டுட்டு அனாதையா புறப்பட்டு போயிட்டான் இந்த சாரால். வாசிச்சு பாருங்க. 23வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 23வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் சாரால் மரித்தால், நல்லா புரியுங்க. அப்பொழுது ஆபிரகாம் ஏன் வந்து சொல்லுங்க, அன்னைக்கு போனவதான். அது வரைக்கும் ஆபிரகாம
சாகுற வரைக்கும் ஆபிரகாம் என்ன செய்யல, செத்த பிற்பாடு கண்ணு என்னதான் பண்ணிருக்கோம், மூடிதான் இருக்கும்ல, அப்பயும் பார்க்கல. எத்தனை வருஷம்னு கொஞ்சம் கணக்கு போட்டு சொல்லுங்களேன். ஈசாக்கு பிறந்த போது சாராளுக்கு என்ன வயசு? 90 வயசு. என்ன கவனிங்க, ஈசாக்கு பிறந்த போது சாராளுக்கு 90 வயது. ஈசாக்கு 15 வயதாக இருக்கும் போது சாராள் என்ன செய்யறா, கூட்டிட்டு போறா. அப்படி கூட்டிட்டு போறப்ப இவளுக்கு என்ன வயசு? 105 வயது. 105 127 கழிச்சு பாருங்க எவ்வளவு? 22 வருஷம். 22 வருஷம் அந்த வைராக்கியம், 22 வருஷம் அந்த தனிமை போராட்டம். ஆகார் சில ஆண்டுகள்லயே செட்டில் ஆயிட்டாங்க. சில ஆண்டுகள்லயே செட்டில் ஆயிட்டா. அவளுக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அந்த வனாந்தரத்துல தேவன் துணை இருந்தான், பிள்ளை வளர்ந்தான், வல்லவன் ஆனான், எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனா இந்த அம்மா எங்க குடியிருக்கிறாங்க தெரியுமா? அனாதையா ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க? குடியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எதை விதைத்தாயோ அதை நீ கண்டிப்பா என்ன செய்வ? அதை அறுப்பாய்.